இன்னும் பல நாடுகள் சில கஷ்டத்தை எதிர்க்க உள்ளது. ஸோ பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் அமெரிக்காவோட வழினால் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு பெரிய குழப்பங்கள் வர்த்தகத்தை குறைச்சிரும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெரிய வர்த்தகம் மூடப்போகுதுன்னு. ஏற்கனவே நேற்று என்னமோ இதுவாக இருக்குது புரிதவனுக்கு. அதே மாதிரி திரும்பவும் ஒரு இது கொஞ்சம் குறைய போகுது. இப்போ கூட சொல்கிறேன், ஏப்ரல் வரைக்கும் நம்ம பொறுமையாக அந்த ஷேர்ஸில் இருக்கிறது நல்லது. நான் ஜான்வரிலேருந்தே நம்ம சொல்லின்னு இருக்கோம் ஷேர்ஸ், அது இல்லாமல் லாஸ்ட் இயர்லேருந்தே சொல்லின்னு இருக்கோம் ஷேர்ஸில் ரொம்ப உஷாராக இருங்கன்னு சொல்லின்னு இருக்கேன். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரொம்ப அவசரப்பட வேணாம். நம்ம கண்ணுக்கெல்லாம் ஏறுற மாதிரியே காட்டுவாங்க, அப்புறமா எல்லாமே குறைஞ்சிரும். ஏற்கனவே இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேம் தான். இந்த ஸ்கேம் எல்லாம் குறைஞ்சின்னு வருது பாருங்கள், எல்லாமே அடிபட்டுரும். இன்னொரு பேங்க் பிரச்சனை வரப்போகுது. ஏற்கனவே சொன்னேன் பேங்க் இன்னொரு